இந்த திமுக காரங்களுக்கு எது எதில் ஊழல் பண்ணுன்ற விவஸ்தையே இல்லாமல் ப்ளீச்சிங் பவுடர் முதற்கொண்டு ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை குளத்தூர் பகுதியில் அன்னதானம் போடும் நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கு மேயர் பிரியா அவர்கள் தான் தலைமையே தாங்கியிருக்காங்க. அதற்காக அந்த பகுதியை சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டிருக்காங்க. அங்கே செய்தி சேகரிக்க போன ஒரு செய்தியாளர் அந்த ப்ளீச்சிங் பவுடர் மேலே சந்தேகப்பட்டு மொத்தமாக அள்ளி கொண்டு போய் மேயர் பிரியா முன்னாடியே நீட்டிட்டாங்க. மேடம், இது ப்ளீச்சிங் பவுடரா வேறு எதுமா, சுத்தமாக வாடையே இல்லையேன்னு கேள்வியும் கேட்டிருக்காரு. அதை வாங்கி பார்த்த மேயர் பிரியாவும் அதுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக, பாருங்கள் லைட்டாக வாடை வருது, இது ப்ளீச்சிங் பவுடரா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்துருக்காங்க. மேடம், லைட்டாக வாடை வந்து அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை, ஹெவியாக வரணும். லைட்டாக வருதுன்னா அதில் ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதோட விடாமல் நீங்கள் எந்த சேனலு, எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் அடாவடியாக பேசிட்டு உடனே அந்த இடத்தையும் காலி பண்ணி போயிட்டாங்க. திருட்டுத்தனம்னா திமுக, திமுகனா திருட்டுத்தனம் அப்படின்ற மாதிரி எங்கெல்லாம் திருட முடியுமோ அங்கெல்லாம் திமுக தொடர்ந்து திருடிக்கிட்டு தான் இருக்குது. ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் வருது. அதுக்கு பதிலாக 10 ரூபாய்க்கு கோலப்பொடியை வாங்கி அதில் பேருக்கு கொஞ்சோண்டு ப்ளீச்சிங் பவுடரை கலந்து ஊர் முழுக்க தெளிச்சிருவோம், மீதி காசை நம்ம அடிச்சிருவோன்னு எதுவும் பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சானுங்களான்னு தெரில. ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டானுங்க. என்னதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? உங்கள் கட்சி நிகழ்வுலையுமாடா இப்படி திருட்டுத்தனம் பண்ணுவீங்க?